أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. وقال الله تعالى أيضا استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم بأموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم أنهارا. صدق الله العلي العظيم. وبسند المتصل مني للإمام الحافظ الحجة ريحانة الفقهاء أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن بردزبة الجعفي البخاري اليماني رحمه الله أنه قال حدثنا إسحاق قال حدثنا حبان بن هلال الباهلي قال حدثنا همام بن يحيى الأزدي قال حدثنا قتادة بن دعامة السدوسي عن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لله أفرح بتوبة عبده من أحدكم سقط على بعيره وقد أضله في أرض فلات أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாகட்டும். சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் ஆலமீன் இமாமுல் அம்பியா ஹைருல் பரியா உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்பதற்காக உயிர் தியாகங்கள் இரத்த தியாகங்கள் செய்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் இந்த உலகிலே வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய நாளிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்ல விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும் எவற்றை விட்டு விலகி ஒதுங்கி தவிர்ந்திருக்குமாறு கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கிறேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு ரமதானுடைய மாதத்தை தந்து அந்த ரமதானுடைய நடுப்பகுதியிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். ரமதானின் மூலமாக யாருக்கெல்லாம் தக்வாவை நசீபாக்குவானோ அவனுடைய நெருக்கத்தை நசீபாக்குவானோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அருமையானவர்களே, ரமதான் எம்மை விட்டு செல்வதற்கு இன்னும் சிறிது காலம்தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு வேகமாக வந்ததோ அந்த அளவுக்கு வேகமாக நம்மை விட்டு சென்று விடும். காரணம் என்ன? நாம் கியாமத்துடைய விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம். மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஅ. திர்மிதியுடைய ரிவாயத் வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மறுமை நாள் நிகழ மாட்டாது ஹத்தா தகூன ஸனது கஷ்ஷஹர். ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல், ஒரு மாதம் வஷ்ஷஹருக்கல் உஸ்பூ, ஒரு மாதம் ஒரு வாரத்தை போல், வல் உஸ்பூஉக்கல் யௌம், ஒரு வாரம் ஒரு நாளை போல், வல் யௌமு கஸ்ஸாஅ, ஒரு நாள் ஒரு மணித்தியாலத்தை போல், வஸ்ஸாஅத்து கத்தர்மதி ஃபின்னார், ஒரு மணித்தியாலங்கள் நெருப்பை பத்த வைத்து அதனுடைய பொறி எழுந்து எந்த அளவுக்கு வேகமாக அணைந்து விடுமோ இது போல காலம் மிக வேகமாக செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது மறுமை நாளுடைய அடையாளம். அந்த காலத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் வந்து முதல் 10 முடிந்து இரண்டாவது 10 நடுப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, முதல் 10 அல்லாஹ் யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை நசீபாக்கினானோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. இரண்டாவது 10 அல்லாஹுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு மனிதனுக்கு முக்கியமோ முதல் 10 ரஹ்மத்தை பற்றி ஏராளமான பயான்களில் ஹுதுபாக்களில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய முக்கியத்துவம் போன ஹுதுபாவிலும் நாங்கள் கேட்டோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு மனிதனுக்கு முக்கியமோ இதே போல நடுப்பத்தாகிய இந்த இஸ்திக்ஃபாரும் நமக்கு மிக முக்கியம்தான். இஸ்திக்ஃபாருடைய 10 நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்திக்ஃபார் மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம்.
நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரத்திற்கு மட்டும் அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை தரல்ல. நாம் பாவம் செய்து விட்டோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் போன்ற இஸ்திக்ஃபாருடைய வார்த்தைகளை சொல்வதினால் அல்லாஹ் பாவங்களை மட்டும் மன்னிப்பது கிடையாது. நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் இஸ்திக்ஃபாரின் மூலமாக நிறைவேற்றி வைக்கிறான். பாவங்களுக்கு பரிகாரத்திற்கு மட்டும் அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை வைக்கல. உலகத்தில நாம் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ சாத்தியமற்ற விடயத்தையும் இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் சாத்தியமாக்கி காட்டுவான். கண்ணியமானவர்களே, அதிகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது என்ன? பாவத்துக்கு பரிகாரத்துக்கு மட்டும் தான் அல்லாஹ் இஸ்திக்ஃபாரை தந்திருக்கிறான். அப்படி கிடையாது. உலகத்திலே பணத்தால், சொத்துக்களால், சுகத்தால், செல்வத்தால், பதவியால், ஆட்சியால், அதிகாரத்தால் செய்து காட்ட முடியாத எல்லா விடயத்தையும் இஸ்திக்ஃபாரின் மூலமாக செய்து காட்ட முடியும். கண்ணியமானவர்களே, முழு உலகத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சார்பாக மாற்றுவான் இஸ்திக்ஃபார் நம்மிடத்தில் இருந்தால். இஸ்திக்ஃபாரை நாங்கள் தொடர்ந்து செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான நிலைமைகளையும் சீராக்குவான். கண்ணியமானவர்களே, தபரானியுடைய ரிவாயத் வருது. ஒரு மனிதர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி அமலன் அத்ஹுலு பிஹில் ஜன்னah, எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அதன் மூலமாக நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தக்தப் வலகல் ஜன்னah, கோபப்படாத, உனக்கு சொர்க்கம் இருக்குதுன்னா. கோபத்தை விட்டுவிடு, நீ சுவனத்தை அடைவாய். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜித். உடனே அந்த சஹாபி கேட்டார், ஜித்னி யா ரசூலல்லாஹ், இன்னும் எனக்கு அமல்களை அதிகரித்து தாருங்கள், அதிகமாக சொல்லி தாருங்கள், இன்னும் நான் அமல் செய்வதற்கு ஆசைப்படுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, இஸ்தக்ஃபிரில்லாஹ குல்ல யௌமின் 70 மர்ரத்தன் கப்ல அன் தகீப ஷம்ஸ், ஒவ்வொரு நாளும் சூரியன் மறைவதற்கு முன்னால் 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்து கொள். அப்படி செய்தால் உன்னுடைய 70 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான்னு சொன்னான். உடனே இந்த சஹாபி கேட்டாரே, லைஸலி 70 ஆமன், அல்லாஹ்வின் தூதரே, நான் உலகத்திலே இன்னும் 70 வருடங்கள் வாழலே, அப்படி இருக்க எப்படி என்னுடைய 70 வருட பாவங்கள் மன்னிக்கப்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, வலி அபி, நீ செய்த இஸ்திக்ஃபாரின் காரணமாக உன்னுடைய தந்தையின் 70 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். உடனே இந்த சஹாபி கேட்டாரு, என்னுடைய தந்தையும் உலகத்தில் 70 வருடம் வாழல. நபி அவங்க சொன்னாங்க, அப்படியா, வலி அஹ்லி பைத்தி, உன்னுடைய குடும்பத்தாரை சேர்ந்த ஒவ்வொருவருடைய 70 வருட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். உடனே இந்த சஹாபி திரும்ப கேட்டாரு, என் குடும்பத்திலேயும் யாரும் இன்னும் 70 வருஷம் வாழல யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, நீ செய்த இஸ்திக்ஃபாரின் காரணமாக வலி ஜீரானி, உன்னுடைய அண்டை வீட்டாருடைய 70 வருட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். கண்ணியமானவர்களே, இஸ்திக்ஃபாருடைய பவர் இப்படித்தான். இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக மனிதன் செய்த சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். பெரும் பாவங்கள் செய்திருந்தால் அதற்குரிய தண்டனைகள் இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இஸ்லாமிய குற்றவியல் அதை பற்றி சொல்லியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த விடயங்கள் நிகழ்த்தப்படும் பொழுது இவருடைய பாவங்கள் ஒட்டோவாக மன்னிக்கப்படும். கண்ணியமானவர்களே, அப்ப மனிதன் செய்த எல்லா சிறு பாவங்களையும் அல்லாஹ் இஸ்திக்ஃபாரின் மூலமாக மன்னிக்கிறான். மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை அல்லாஹ் நம்மிடத்திலே தந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு விசாலமானதோ அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அந்த அளவுக்கு விசாலமானது. அல்லாஹ் கஞ்சன் கிடையாது. அவன் மக்ஃபிரத்தை கொஞ்சம் கொடுப்பதாக சரித்திரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு என்பது இந்த வானம் பூமியை விட விசாலமானது. கண்ணியமானவர்களே, சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை பார்த்து சொல்றான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லவ் பலகத் ذنوبك عنان السماء, உன்னுடைய பாவங்கள் இந்த வானத்துடைய முகடை எட்டட்டும். வானம் எங்க இருக்குதுன்னு யாருக்கும் சரியா தெரியாது. அபூதாவுதுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூமியிலிருந்து வானத்திற்கு 500 வருட தொலை தூரம், பூமியிலிருந்து வானத்துக்கு இடைப்பட்ட தூரம் 500 வருட தொலை தூரம். இந்த அளவுக்கு உயரத்திலே இந்த வானம் இருக்கிறது. இந்த அளவுக்கு விசாலமாக யாரும் பாவம் செய்தது கிடையாது. யாருக்குமே அந்த அளவுக்கு பாவம் செய்ய இயலாது. வானம் எங்கே இருக்கிறது?
அதனுடைய அளவுக்கு யாருக்கும் பாவம் செய்ய முடியாது. அப்படி இருந்தும் அல்லாஹ் கூறுகிறான், வானத்துடைய முகடை எட்டும் அளவுக்கு நீ பாவம் செய்திருக்கிறாயா? ஒரே ஒரு நிபந்தனை என்ன? லா துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு இணை வைத்திருக்க கூடாது. அல்லாஹ் சொல்றான், எனக்கு இணை வைத்திருக்க கூடாது. இந்த நிலையில் என்னிடத்திலே நீ இஸ்திக்ஃபார் செய்தால் கஃபர்து லக வலா உபாலி, பொருட்படுத்தாமல் எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிடுவேன். அதை நான் தூக்கி பிடிச்சி இருக்க மாட்டேன். அதை நான் கணக்கெடுக்காமல் அந்த பாவங்கள் எல்லாத்தையுமே நான் மன்னித்து விடுவேன். லவ் அதைதனி பிகிராபில் அர்தி ஹதியா, பூமி நிரம்பும் அளவுக்கு நீ பாவம் செய்துவிட்டு சும்ம லகீதனி, என்னை வந்து நீ சந்திக்கிறாயா, அதைதுக பிமிஸ்லிஹா மக்ஃபிரா, எந்த அளவுக்கு நீ பாவம் செய்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு பாவ மன்னிப்புடன் உன்னை சந்திக்க நான் தயார். அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய மக்ஃபிரத், பாவ மன்னிப்பு எந்த அளவுக்கு விசாலமானது கண்ணியமானவர்களே. புகாரியில் ஒரு ரிவாயத் வருது, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்திய சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார், வாழ்க்கையில் நன்மை செய்ததே கிடையாது, எப்பொழுதுமே பாவத்திலே மூழ்கி இருப்பார். ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் மட்டும் இவருடைய உள்ளத்தில் இருந்தது. சக்கராத்துடைய நேரம் தன்னுடைய குழந்தைகளை மகன்மார்களை அழைத்து சொல்றாரு, இப்படித்தான் நான் உலகத்தில் இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேன், ஆனால் இதுவரைக்கும் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்திய எந்த ஒரு அமலையும் நான் செஞ்சதில்லை. அதனால நான் மரணித்ததற்கு பிறகு என்னை கபர்ல அடக்கம் செய்துவிட வேண்டாம். என்ன செய்ய, என்னுடைய உடலை தீயில் போட்டு எரித்து விடுங்கள், எரித்து அந்த சாம்பலை எடுத்து அரைவாசியை காற்றிலே பறக்க விட்டு விடுங்கள், மீதி அரைவாசியை கடல்ல கலந்துருங்க என்று இவர் சொன்னார். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது, ஆனால் அல்லாஹ்வுடைய சக்தியை முழுமையாக இவர் விளங்கி இருக்கல. இதே போல மரணிக்கிறாரு, தந்தையிட வசியத்தை பிள்ளைகள் நிறைவேற்றாங்க. கண்ணியமானவர்களை, இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய சக்தி வேலை செய்யுது. அல்லாஹ் அந்த பூமியை பார்த்து கட்டளையிடுகிறான், பூமியே உன்னுடைய சாம்பல்களை எல்லாம் ஒன்று சேரு, கடலே உன்னுடைய சாம்பல்களை எல்லாம் ஒன்று சேரு. எல்லா சாம்பலும் ஒன்று சேர்க்கப்பட்டு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், ஏன் இந்த மாதிரி செஞ்ச, இதற்காக இவ்வாறு செய்தாய்? கண்ணியமானவர்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் தான் அவர் சொன்னார். என்ன? மகாஃபத்துக யா ரப், யா அல்லாஹ், உன்னை பயத்தால தான் நான் இந்த மாதிரி செஞ்சேன். உன்னை சக்தியை நான் விளங்கி இருக்கல்ல, நெருப்பிலே போட்டு எரித்தாலும் நீ உயிர் கொடுப்பாய் என்ற அந்த சக்தி எனக்கு தெரியாம போயிருச்சு. நான் ஏன் செஞ்சேன்டா, கியாமத்துடைய நாள்ல என்னை எழுப்பி நீ என்ன செஞ்ச என்று என்னிடத்திலே கேட்டால் சொல்வதற்கு ஒரு அமல் கூட என்னிடத்திலே இல்லை. அதனால உன்னை பயத்தால தான் யா அல்லாஹ் நான் இந்த மாதிரி செஞ்சேன். அப்படின்ற நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடியானை பார்த்து சொன்னான், என்னுடைய பயத்தால் தான் இவ்வாறு ஒரு முடிவை எடுத்தாயா, உன்னை நான் மன்னித்து விட்டேன், நீ சொர்க்கத்துக்குள்ளால் நுழைந்து விடு. இது அல்லாஹ்வுடைய இரக்கம். கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஏனைய படைப்பிடங்களை விட மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கும் பொழுது வித்தியாசமாகத்தான் படைத்திருக்கிறான். அடியார்களோட அல்லாஹ்வுடைய இரக்கம் இருக்குதே, சுப்ஹானல்லாஹ், ஏனைய படைப்பினங்களோட கூட இந்த மாதிரி இரக்கம் கிடையாது. ஹதீஸே குதுஸில, நீண்ட ஹதீஸே குதுஸி, அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, இன் ஸக்கர்தனி ஸக்கர்துக, நீ என்னை ஞாபகப்படுத்தினால் உன்னை நான் ஞாபகப்படுத்துவேன். வ இன் நஸீதனி ஸக்கர்துக, என்னை நீ மறந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன், உன்னை நினைத்து கொண்டே தான் இருப்பேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் கூறுகிறான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, லம் அஸல் உதப்பிர் ஃபீக தத்பீரா, உன்னை படைப்பதற்காக வேண்டி நான் கட்டம் கட்டமாக யோசித்தேன். ஏனைய படைப்பினங்களை போல உன்னை நான் படைக்கவில்லை, ஒரு வித்தியாசமான முறையிலே உன்னை நான் படைத்தேன். தாயுடைய வயிற்றிலே ஆரம்ப கட்டமாக நீ தாயுடைய வயிற்றிலே 8 அல்லது 9, 10 இப்படியாப்பட்ட ஒரு காலம் உன்னுடைய தாயுடைய வயிற்றில தான் நீ ஆரம்பத்தில் இருக்கிறாய். அல்லாஹ் கூறுகிறான், ஜஅல்து லக முத்தகிஅன் வ ஜஅல்து லக கராரன் ஃபீ பத்னி உம்மிக, ஆரம்பமாக நீ உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் தாயுடைய வயிற்றிலே அந்த 9, 10 மாதங்கள் இருக்கிறாய், இந்த இடத்தை சிறந்த இடமாக உனக்கு நான் ஆக்கி கொடுத்தேன். யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மன் அவ்ஸலகல் கதா இந்தமா குந்த ஜனீனன் ஃபீ பத்னி உம்மிக, உன்னுடைய தாயுடைய வயிற்றிலே நீ சிசுவாக இருந்த நேரத்தில்
கொடியில் உனக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது யார்? அல்லாஹ் கேட்கிறான். தாயுடைய வயிற்றில் 9 மாதம் இருக்கிறாய், அந்த தொப்புள் கொடியின் மூலமாக உனக்கு உணவு செலுத்தப்படுகிறது, இதை உனக்கு கொண்டு வந்து சேர்த்தது யார்? செய்தது யார்? அல்லாஹ் கேட்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே செய்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாங்கள் விளங்க வேண்டும். உலகத்தில் ஒரு விஞ்ஞானி ஒரு விடயத்தை கண்டுபிடிப்பதாக இருந்தால், உருவாக்குவதாக இருந்தால் 3 முக்கியமான 3 விஷயங்கள் தேவைப்படுது. முதலாவது என்ன? போதிய அளவுக்கு வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இருந்தா தான் அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இருட்டில் ஒன்றும் செய்யறாது. இரண்டாவது, விசாலமான இடம் வேணும். சின்ன இடத்துல அவர் நினைச்சதை செய்யலாம். மூன்றாவது, சுயமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். ஒரு விஷயத்தை பார்த்து தான் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். இப்படி 3 முக்கியமான விடயம் தேவை. இதுல ஒன்று குறைந்தாலும் அவரால் இதை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனிதனை அல்லாஹ் எப்படி படைத்து வைத்திருக்கிறான்? 3 இருள்களில் அல்லாஹ் மனிதனை படைத்தான். அந்த ஒரு இருள், அதற்கு பின்னால கற்பரை, அதற்கு பின்னால தாயுடைய வயிறு, இப்படி 3 திரைகளை அல்லாஹ் தாயுடைய வயிற்றில் ஏற்படுத்தி எந்தவித வெளிச்சமும் இல்லை, போதிய அளவுக்கு இடம் இல்லை. இன்னொன்றை பார்த்து அல்லாஹ் படைக்கல. ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. நாடிய பிரகாரம் தாயுடைய வயிற்றிலே அல்லாஹ் மனிதனை உருவாக்குறான். கண்ணு சரியாக இருக்க வேண்டிய இடத்தில் இருக்குது, மூக்கு சரியாக இருக்க வேண்டிய இடத்தில் இருக்குது. கையை அளந்து பார்த்தால் 2 கையுடைய அளவு ஒரே மாதிரி. கண்ணியமானவர்களே, யாருக்கு இந்த ஆற்றல் கிடைக்கும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ் படைக்கிறான். தாயுடைய வயிற்றில மனிதனை எந்த ஒரு குறையும் இல்லாமல் அல்லாஹ் கூறுகிறான், இந்த தாயுடைய வயிற்றில் நீ இருக்கும் பொழுது உனக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது யார்? இன்னொரு முக்கியமான விஷயம், தாயுடைய வயிற்றில் புள்ள இருக்க போக்குல அந்த புள்ளையுடைய முகம் தாயுடைய முதுகு பக்கமாகத்தான் திரும்பி இருக்கும். அல்லாஹ் கூறுகிறான், யப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, கல்லப்து வஜ்ஹக அலா ظஹரி உம்மிக், உன்னுடைய முகத்தை உன்னுடைய தாயுடைய முதுகு பக்கமாக நான் திருப்பி வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? லியல்லா யுஸீக ராயிஹத்து தஆம், லியல்லா துஸீக ராயிஹத்து தஆம், தாய் உட்கொள்ளக்கூடிய அந்த சாப்பாட்டுடைய துர்வாடை உனக்கு தீங்கிழைத்து விடக்கூடாது என்பதற்காக முகத்தை கூட பின்னால தான் நான் திருப்பி வைத்திருக்கிறேன். அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இப்படி தாயுடைய வயிற்றில அந்த குழந்தையை வளர்க்கிறான். ஃபலம்மா கமுலத், பிறகு அந்த குழந்தை பூர்த்தியாக ஆனதற்கு பிறகு உலகத்துக்கு வரக்கூடிய கட்டம் அல்லாஹ் சொல்கிறான், அவ்ஹைது இலல் மலக்கில் முவக்கலி பில் அர்ஹாம், கர்ப்பத்துக்கு என்று சாட்டப்பட்ட மலக்குக்கு நான் வஹி அறிவித்தேன். பியன் அஹ்ரஜக அலா ரீஷத்தின் மின் ஜனாஹிஹி, அந்த மலக்குக்கு எத்தனையோ இறக்கைகள் இருக்க ஒரே ஒரு இறக்கை மூலமாக உன்னை இந்த உலகத்திற்கு மெதுவாக கொண்டு வந்து சேர்க்கிறார். கண்ணியமானவர்களே, நல்லா யோசிக்கணும். தாயுடைய அந்த கற்பறையிலிருந்து குழந்தையை வெளியே எடுப்பது நம்முடைய கெட்டிக்காரத்தனம் கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இருப்பதினால் தான் கண்ணியமானவர்களே லேபல் ரூமுக்கு போறாங்க, குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். உலகத்திலே எந்த ஒரு சக்தியும் அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு முன்னால் நிற்காது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் வெளியாக்க விரும்பினால் தான் அந்த குழந்தை தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லையா? உலகத்திலே எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ்மார், விஞ்ஞானிகள் சேர்ந்தாலும், டெக்னாலஜி வந்தாலும் குழந்தையை வெளியிலிருந்து உள்ளிருந்து வெளியே எடுக்க முடியாது. அல்லாஹ் கூறுகிறான், உலகத்தில் யாரும் உன்னை வெளியே எடுக்கல. வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திகும், உங்களுடைய தாய்மார்களுடைய வயிறுகளில் இருந்து அல்லாஹ் உங்களை வெளியாக்குறான். அல்லாஹ் தான் வெளியாக்குறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்குது, குழந்தை பிறக்குது. உலகத்துக்கு குழந்தை வரும் பொழுது கண்ணியமானவர்களை 2 தேவைகள், 2 முக்கியமான தேவைகள் அந்த குழந்தைக்கு வேணும். முதலாவது என்ன? சாப்பாடுடைய தேவை. இரண்டாவது, அந்த குழந்தைக்கு யாராவது இரக்கம் காட்டணும். இரக்கம் இல்லாட்டி அந்த குழந்தையை யாரும் கொஞ்சி குழாவ மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, தாய் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது படக்கூடிய வருத்தம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சராசரி மனிதனுடைய நாடி துடிப்பு 70 இருந்து 80. இதுதான் சராசரி ஒரு மனிதனுடைய நாடி துடிப்பு. ஆனால் பிரசவ நேரத்தில் ஒரு தாய்
நாடி துடிப்பு 220 மாறுது. ஒரு மனிதனை உயிரோட வைத்து ஒரு இரும்பால் அவனுடைய மூட்டுகளுக்கு அடித்தால் எந்த அளவுக்கு வருத்தம் ஏற்படும், இதைவிட 36 மடங்கு வேதனை பிரசவ நேரத்தில் தாய் உணர்கிறாள். இதனால் தான் கண்ணியமானவர்களே புகாரியுடைய ரிவாயத் வருது. ஒரு மனிதர் வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ் மன் அஸ்ஹாபுன் நாஸ், மன் அஸ்ஹாபுன் நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபதி, மன் அஹ்ஸனுன் நாஸ். பலமான ரிவாயத் வருது, நான் தோழாமை கொள்வதற்கு மிக சிறந்தவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை உம்முக் உம்முக் உம்முக், உன்னுடைய தாய் தாய் தாய்னு பதிலளிச்சாங்க. காரணம் என்ன? இதுதான் தாய் பிரசவ நேரத்தில் படக்கூடிய வருத்தம் இருக்குதே, சக்கராத்தை தொட்டு விட்டு வருகிறார், மரணத்தை தொட்டு விட்டு வருகிறார். கண்ணியமானவர்களே, லேபல் ரூமுக்கு போனோட எல்லா திக்ர்ல இருப்போம், துஆல இருப்போம். ஏன்? எது வேண்டாலும் நடக்கலாம். அப்படியாப்பட்ட இடம் தானது. சிறிய இடத்தில் இருந்து ஒரு குழந்தையை வெளியேற்றுவது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான இடம். அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் கஅபத்துல்லாஹ்ல ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஒரு மனிதரை பார்க்கிறாங்க, ஒரு கூடையில ஒரு மூதாட்டியை வைத்துக் கொண்டு தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தவாஃப்னு சொன்னா 7 சுத்து, 7 சுத்து தான் ஒரு தவாஃப். இது போல 7 தடவை செய்ய வேண்டும். இப்படி செய்வதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மனிதர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து விட்டார். உடனே வந்து கேட்டார், ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் அவர்களே, என்னுடைய தாயை இதே போல 40 வருடங்களாக சுமந்து கொண்டு வந்து தவாஃப் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 40 வருடங்களாக தொடர்ச்சியாக என்னுடைய தாயை சுமந்து கொண்டு நான் தவாஃப் செய்கிறேன். தாய்க்கு செய்த பணிவிடைக்கு நான் பிற பணிவிடை செய்து விட்டேனா? தாய் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேனா என்று கேட்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ வாழ்க்கை முழுவதும் நீ 100 வருடம் வாழலாம், 200 வருடம் வாழலாம், 200 வருடங்கள் தாயை சுமந்து கொண்டு நீ தவாஃப் செய்தாலும் நீ தாயுடைய வயிற்றிலே இருக்கும் பொழுது உசும்புகிறாயே, உசும்பும் பொழுது தாய்க்கு ஒரு விதமான திடுக்கம் ஏற்படுகிறது. இந்த திடுக்கத்துக்கு ஈடாகாது. நான் இந்த அளவுக்கு சிறப்பு தாய்க்கு இருக்கிறது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார் பிரசவ நேரத்தில் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது. கண்ணியமானவர்களே, இந்த வலியை உணர்ந்த தாய்க்கு எவ்வளவு நேரம் போகும் அந்த புள்ளையை தூக்கி வீசிட்டு போறது? இந்த புள்ளையால தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், மரணத்தை தொட்டுவிட்டு வந்திருக்கிறேன், இந்த குழந்தை தேவல்ல என்று அந்த தாய்க்கு எத்தனை செகண்ட் போகும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்து லக ஹனானன் அலா ஸத்ரி அபவைக், உலகத்திலே நீ பிறக்கும் பொழுது உன்னுடைய தாய் தந்தையுடைய உள்ளத்திலே இரக்கத்தை நான் போட்டேன், நான் போடல்ல. உன்னை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். எப்படியாப்பட்ட இரக்கம்? லா யனாமானி ஹத்தா தனாம், நீ தூங்கும் வரை அந்த இருவருக்கு தூக்கம் என்பது கிடையாது. லா யஷ்பஆனி ஹத்தா தஷ்பா, நீ வயிறு நிரம்பும் வரை அந்த இருவருக்கும் சாப்பாட்டு என்பது கிடையாது. சாப்பிட மாட்டாங்க. குழந்தைக்கு தான் முதலிடம். லா யஸ்தரிஹானி ஹத்தா தஸ்தரிஹ், நீ ஓய்வு பெறும் வரை அந்த இருவருக்கும் ஓய்வு என்பது கிடையாது. இரக்கத்தை அல்லாஹ் போட்டான். அல்லாஹ் போட்டதின் காரணமாகத்தான் தாய் உன்னை இந்த அளவுக்கு இரக்கமாக பார்த்துக் கொள்கிறாள், தந்தை உன்னை இந்த அளவுக்கு அரவணைக்கிறார், குடும்பத்தார் உறவினர்கள் உன்னோடு இரக்கமாக இருப்பதற்கு காரணம் நான் போட்ட இரக்கம். நான் போடாவிட்டால் இங்கு ஒன்றும் நடக்காது. இரண்டாவது சாப்பாடுடைய தேவை. அல்லாஹ் கூறுகிறான், அஜ்ரைது லக அர்ரகைன் இரதைகைன், தாயுடைய மார்பிலே 2 மெல்லிய நரம்புகளை நான் ஓட வைத்திருக்கிறேன். அந்த 2 நரம்புகள் மூலமாக உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? யுன்பிதான் லக லபனன் ஹாலிஸா, உலகத்திலே எங்கேயுமே மேனுஃபேக்சர் பண்ணப்படாத பரிசுத்தமான பாலை அந்த 2 நரம்புகள் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, ஸ்டோக் என்பது கிடையாது. தாய் எப்ப மார்புல தன்னுடைய வாயை வைக்கிறோ அப்பதான் நல்லா பாலை உற்பத்தி செய்கிறான். கண்ணியமானவர்களே, களங்கமில்லாத பால், எந்தவித கிருமி இல்லாத பால், பியோ பரிசுத்தமான பாலை
பாலை அல்லாஹ் அந்த குழந்தைக்கு கொடுக்கிறான். யகூனு பாரிதன் ஃபி ஸைஃபி ஹாரன் ஃபி ஷிதா. அந்த பால் எப்படியாப்பட்ட தெரியுமா? சூடான காலத்துல கூலாக வரும், குளிரான காலத்துல சூடாக வரும். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஹல் யக்திரு அலா ذلك غيري. என்னுடைய சக்தி இல்லாமல் உலகத்திலே டாக்டர் சேரட்டும், விஞ்ஞானிகள் சேரட்டும், எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வந்தாலும் இந்த பால் கொடுக்கக்கூடிய முறையை யாருக்காவது கொண்டு வர முடியுமா என்று சவால் விடுகிறான். கண்ணியமானவர்களே, யாராலும் முடியாது. அல்லாஹ்வுடைய சக்தியின் மூலமாக குழந்தைக்கு அல்லாஹ் சாப்பாடை கொடுக்கிறான். இப்படியாப்பட்ட பலவிதமான விடயங்களை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு அல்லாஹ் கடைசியில சொல்றான், வலம்மா இஷ்டத்த அதுது. இப்போ உன்னோட உடம்புல பலம் வருது, நீ வாலிபத்தை அடைகிறாய், இவ்வளோ எல்லாம் உனக்கு நான் செஞ்சிருக்கிறேன். ஆனால் பாரஸ் தனிவில் மாசி, நான் செஞ்ச எல்லா அருட்கொடைகளையும் நீ மறந்துட்டு பாவம் செய்து என்னுடன் நீ போட்டி போடுகிறாய். அலா தஸ்தஹி, வெட்கப்படக்கூடாது. அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு வெட்கம் இல்லையா? யாருமே செய்யாத அருட்கொடைகள் எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த அருட்கொடைக்கு ஈடாகாது. இப்படியாப்பட்ட விடயங்கள் எல்லாம் உனக்கு நான் செய்கிறேன். ஆனால் கொஞ்சம் அறிவு வந்தோன, பலம் வந்தோன எனக்கு எதிராக நீ பாவம் செய்து என்னோட போட்டி போடுறே, உனக்கு வெட்கம் இல்லையா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் ஹாலஃப்தனி ஃபீ ஃபரீததி லம் உஹாலிஃப்க ஃபீ ரிஸ்கிக். எனக்கு செலுத்த வேண்டிய ஃபர்து, கட்டாய கடமைகள் இருக்குது, நீ எனக்கு செய்து தான் ஆக வேண்டும். அந்த விஷயத்தில் எனக்கு நீ மாற்றம் செய்தாலும் உனக்கு ரிஸ்க் அளிக்கக்கூடிய விஷயத்தில் நான் மாற்றம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்கள், எபுன ஆதம், ஆதமுடைய மகனே, வஜத்தனி வஜத்த குல்லஷை, என்னை நீ பெற்று விட்டாய் என்றாய், எல்லாத்தையுமே நீ பெற்று விடுவாய். ஃபுத்தனி ஃபாத்தக குல்லுஷை, என்னை நீ இழந்து விட்டாய் என்றாய், எல்லாமே உன்னை விட்டு போயிடும், எல்லாமே உன்னை இழந்துரும். கண்ணியமானவர்களே, மனிதன் செய்யக்கூடிய பாவங்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹதீஸே குத்ஸில் அல்லாஹ் கூறுகிறான், மா மின் யௌமின் இல்லா வஸ்ஸமாஉ தஸ்தஅதினு ரப்பஹு அன் தஹ்லிக இப்னு ஆதம். இன்னொரு ரிவாயத்துல அன் தஹ்திம இப்னு ஆதம். யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் வானம் அல்லாஹ்விடத்திலே கேட்குது, மனிதன் செய்யக்கூடிய பாவம் என்னால தாங்க இயலாது, அதனால இடித்து விழுந்து அவனை அழித்து விடவா. மாமின் யோமின் இல்லா வல் பஹ்ரு யஸ்தஅஸினு ரப்பஹு அன் தக்ரிக இப்னு ஆதம். ஒவ்வொரு நாளும் கடல் அல்லாஹ்க்கு கேட்குது, மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை பார்த்து கொண்டு எனக்கு சும்மா இருக்கேடாது, மூழ்கடித்து நாசமாக்கிறவா. மாமின் யோமின் இல்லா வல் அர்து தஸ்தஅஸினு ரப்பஹு அன் தஹ்லிக இப்னு ஆதம். ஒவ்வொரு நாளும் பூமி அல்லாஹ்ட்ட முறையிடுது, மனிதன் செய்யக்கூடிய பாவம் தாங்கேடாது, யா அல்லாஹ், எல்லை மீறி பாவம் செய்கிறான், அழித்து நாசமாக்கிறவா. அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில், இன்கான இபாதுக்கும் ஃபஷஅனுக்கும், அவர்களை நீங்கள் படைத்திருந்தால் நீங்கள் விரும்பிய பிரகாரம் செய்து கொள்ளுங்கள். இன்கான இபாதி, அவர்கள் என்னுடைய அடியார்கள், அவர்களை நான் படைத்தேன், அவர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தெரியும், நீங்க அவனோட வேலையை பாருங்க என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, அதனால் தான் குர்ஆன்ல சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியானே. யாரை பார்த்து தெரியும் அல்லாஹ் சொல்றான்? உலகத்தில் ஒரு 60 வருஷம் 70 வருஷம் வாழ்றாரு, வாழ்க்கையில் களிமாவை மட்டும் தான் சொல்லியிருக்கிறாரு, மற்றபடி முஸ்லீமா இருக்கிறாரு. அல்லாஹுவை திருப்திப்படுத்திய எந்த ஒரு அமலையும் அந்த 60 வருஷத்துல செய்யல, 70 வருஷத்துல செய்யல. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் அளவுக்கு எந்த ஒன்றையும் செய்யல. இப்படியாப்பட்ட மனிதனை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய அடியானே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியானே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீ நிராசையாகிறாத. என்னுடைய ரஹ்மத் விசாலமானது, என்னுடைய ரஹ்மத் உலகத்திலே யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கும். என்னுடைய ரஹ்மத் இருப்பதினால் தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. சூரியன் சுழற்சி, உலகம் உருளுகிறதா, ஏண்ட ரஹ்மத்தால தான். அதனால இந்த ரஹ்மத்தை விட்டு நீ நிராசையாகிறாத. இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார். இப்னு மாஜாவுடைய ரிவாயத், அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொண்டாரோ அல்லாஹ் 3 பாக்கியங்களை அவருக்கு கொடுக்கிறான். நான் சொன்னதெல்லாம் இந்த ரமதான்ல அதிகமாக கிடைக்குது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிகமாக
அன்லிமிட்டட் போனஸாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த ரமலான். இப்பொழுது மக்ஃபிரத்துடைய 10 இருக்கிறோம், பாவ மன்னிப்புடைய 10 அன்லிமிட்டடாக அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களை, நாங்கள் தான் அதை எடுப்பதற்கு தயார் இல்லாமல் இருக்கிறோம். உலகத்தில் ஒரு விடயம் வரும் பொழுது, ஒரு பொதி வரும் பொழுது எந்த அளவுக்கு தூரம் பார்க்காம ஓடி வந்து அந்த பொதிய, அந்த பார்சலை எடுக்கிறோம். அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை அன்லிமிட்டடாக நான் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஏன் அதை எடுப்பதற்கு எமக்கு நேரம் இல்லாமல் இருக்குது? அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 3 பாக்கியங்கள். முதலாவது, ஜஅலல்லாஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா. எல்லா விதமான கவலைகளை விட்டு அல்லாஹ் அந்த மனிதனை வெளியாக்குறான். இஸ்திக்ஃபார் செய்யறனால சகல விதமான கவலைகள், மனக்கவலையா இருக்கலாம், பிசினஸ்ல ஏற்பட்ட லாஸ் இதால கவலை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இதால ஒரு கவலை, எந்த ரீதியில் எப்படியாப்பட்ட கவலை வந்தாலும் சரி, அது சிறிய கவலையாக இருக்கலாம், தலை போற அளவுக்கு ஒரு கவலையாக இருக்கலாம், தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு ஒரு கவலையாக இருந்தாலும் இஸ்திக்ஃபார் செய்தால் அந்த கவலை அல்லாஹ்வோடு இல்லாம ஆக்குறான். இரண்டாவது, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகளையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்குறான். உலமாக்கள் இருக்கிறான், கேட்டு பாருங்க, நக்கீராவாக அல்லாஹ் பாவித்திருக்கிறான். அப்படின்னா ஒரு கவலை 2 கவலை இல்ல, ஒரு நெருக்கடி 2 நெருக்கடி இல்ல, எல்லா விதமான நெருக்கடியும் இஸ்திக்ஃபாரின் மூலமாக இல்லாமல் ஆகுது. மூன்றாவது, வரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். நினையா புறத்தால் அல்லாஹ் இவருக்கு ரிஸ்க் அளிக்கிறான். இஸ்திக்ஃபாரின் மூலமாக எதை வேண்டுமானாலும் அடைந்து கொள்ளலாம். நினையா புறத்தால ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, சொத்து இருக்கணும் என்ற அவசியம் இல்ல, பதவி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்ல. இஸ்திக்ஃபார் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆயுதம். இந்த இஸ்திக்ஃபார் நம்முடைய கையில் இருந்தா வேறு ஒன்றும் தேவையில்லை. கண்ணியமானவர்களே, எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். எல்லா துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்வான். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சீராவில் பதியப்பட்டிருக்கிறது. இமாம் அபூ ஸுர்ஆ ராஸி தங்களுடைய கிதாபில் இதை பதிவு செய்கிறாங்க. ஒரு நாள் அஹ்மத் இப்னு ஹம்பல் மிகப்பெரிய இமாம், லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செய்த மாமேதை, உலகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட 4 மதுஹபுகள்ல மிக முக்கியமான மதுஹப் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலுடைய மதுஹப். ஒரு நாள் ஒரு பிரயாணம் செய்துவிட்டு வாராங்க, லேட் ஆகிருச்சு, அதனால தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன செய்யறாங்க, ஒரு ஹப்பாஸ் சொன்னா அவர் ரொட்டி சுடுறவர். அந்த காலத்தில் ரொட்டி எப்படி இந்த காலத்தில் பேக்கரி இருக்குதோ இதே போல் அந்த காலத்தில் ரொட்டிகள் இந்த மாதிரி சுடுற ஒரு இடம் இருக்கும். இப்படியாப்பட்ட ஹப்பாஸ் ஒரு மனிதருடைய வீட்டில் போயிட்டு அனுமதி கேட்குறாங்க. இன்றைய இரவு உங்களோட வீட்டில் நான் தங்கி கொள்றதுக்கு அனுமதி தரீங்களா? அவர் பார்க்குறாரு, பார்த்தா சூரத்தோடு இருக்கிறாரு. இவருக்கு தெரியாது வந்தவர் அஹ்மத் இப்னு ஹம்பல் என்பதாக. அனுமதி, சரி வாங்க இன்னைக்கு தங்கிக்கோங்க என்று அனுமதி கொடுக்கிறாரு. கண்ணியமானவர்களே, அந்த சாதாரண ஒரு ஏழையுடைய வீட்டில் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் உறங்குகிறார். கண்ணியமானவர்களை, தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் மாவு பிணைந்து கொண்டிருக்கிறார். மாவு பிணைந்து கொண்டிருக்கும் பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் வார்த்தைக்கு வார்த்தை இஸ்திக்ஃபாரை செய்து கொண்டே இருக்கிறார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆச்சரியப்படுறாங்க. அவர் அந்த மாவை பிணையும் பொழுதும் இஸ்திக்ஃபார் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நிறுத்திய பாடு கிடையாது. அந்த மாவை பிணைந்து போரணைக்குள்ளாக போடுகிறார். அப்பொழுதும் இஸ்திக்ஃபார். போரணையிலிருந்து வெளியே எடுக்கிறார். அப்பொழுதும் இஸ்திக்ஃபார். நாவிலே இஸ்திக்ஃபார் வந்து கொண்டே இருக்கிறது. ஆச்சரியப்பட்டார்கள். அன்று இரவு அப்படியே கழிகிறது. மறுநாள் காலையில இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறாரு, உங்களுடைய இஸ்திக்ஃபார் என்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விட்டது. ஹல் வஜத்த சமரதஹு, இந்த அளவுக்கு இஸ்திக்ஃபார் செய்றீங்களே, இஸ்திக்ஃபாருடைய ஏதாவது பலனை நீங்க அடைஞ்சிருக்கிறீங்களா? அந்த மனிதர் சொன்னாரு, நான் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் இதுவரை அல்லாஹ் தராமல் இருந்தது கிடையாது. நான் எதை கேட்டாலும் இந்த இஸ்திக்ஃபாருடைய பரக்கத்தால் அல்லாஹ் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறான். இல்லா தஅவத்தன் வாஹிதா, ஒரே ஒரு துஆவை தவிர என்று சொன்னார். ஒரே ஒரு துஆவை மட்டும் அல்லாஹ் இன்னும் கபூல் செய்யல. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆச்சரியப்பட்டார்கள். கேட்டார்கள், என்ன துஆ? சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறேன், யா அல்லாஹ், இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை நான் கண்ணால் பார்க்க வேண்டும். அல்லாஹு அக்பர். என்ன துஆ கேட்கிறாரு? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை நான் கண்ணால் பார்க்கணும் யா அல்லாஹ். இந்த துஆவை மட்டும் அல்லாஹ் இன்னும் அங்கீகரிக்கல.
என்று சொன்னோட இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், அந்த துஆவையும் அல்லாஹ் கபூல் செய்து விட்டார். அவர் கேட்டார், எப்படி? சொன்னார்கள், அன அஹ்மத் இப்னு ஹம்பல், நீங்கள் துஆ கேட்ட யாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ அந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் நான் தான் சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். இஸ்திக்ஃபார்னால இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை அல்லாஹ் இந்த மனிதருடைய வீட்டிலே தங்க வைத்தார். காரணத்தை ஏற்படுத்தினான், தங்கினார்கள். அந்த மனிதர் கண்கூடாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை பார்த்தார். இஸ்திக்ஃபாருடைய பரக்கத், இஸ்திக்ஃபார் எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்று பாருங்கள் கண்ணியமானவர்களே. முஃமினுடைய ஒரு சிஃபத்தான், ஏதாவது தவறு செஞ்சிட்டாருன்னு சொன்னா அவருடைய மனசூர்த்தி கொண்டே இருக்கும். எப்படியாவது இந்த பாவத்துக்கு நான் தௌபா செஞ்சிரணும். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ظلموا انفسهم, ஏதாவது ஒரு பாவத்தையோ தீய விடயத்தையோ அந்த முஃமின்கள் செய்துவிட்டால் ذكرுல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துடும். இந்த ஆயத்துக்கு கீழான 2 முக்கியமான சம்பவங்கள் எழுதப்படுது. இதோடு இந்த ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி, நசாயியுடைய ரிவாயத்துகள் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல மாயிஸ் இப்னு மாலிக் அல்-அஸ்லமி என்ற ஒரு சஹாபி இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ். நபி அவங்க முகத்தை திருப்பி கொண்டாங்க. அந்த பக்கத்தால வந்தாரு, யா ரசூலல்லாஹ் தஹ்ஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்க. நபி அவர்கள் முகத்தை திருப்பி கொண்டார்கள். 3வது முறையும் வந்தார், சொன்னார். நபி அவர்கள் கணக்கெடுக்கல. 4வது தடவை சொன்னோம். நபி அவங்க கேட்டாங்க, எதை சுத்தப்படுத்த, என்ன செஞ்சீங்க நீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி கத் ஸனைது, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு மனசு உறுத்துது யா ரசூலல்லாஹ், அதனால எனக்கு தண்டனையை தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபிஹி ஜுனூன். சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல, அதனால தான் இப்படி வந்து உளறுகிறார். சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ் தெளிவா தான் இருக்கிறாரு, இல்ல இவர் மது அருந்திருப்பார். ஒரு சஹாபி வாயை நுகர்ந்து பார்க்கிறார், மோந்து பார்க்கிறாரு, சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் தெளிவா தான் இருக்கிறாரு, மது குடிச்சல்ல, போதையில் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅல்லக கப்பல்த, நீ அந்த பெண்ணை முத்தமிட்டு இருப்பாய், அவ் கமஸ்த, அல்லது அந்த பெண்ணை தொட்டிருப்பாய், அல்லது அந்த பெண்ணை அணைத்திருப்பாய், நீ விபச்சாரம் செய்திருக்க மாட்டாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை திசை திருப்ப பார்க்கிறாங்க. ஆனாலும் உள்ள முறுத்துது. இது முஃமினுடைய சிஃபத் கண்ணியமானவர்களே. இன்று பெரும் பெரும் பாவங்களை செய்துவிட்டு ஒன்றும் அறியாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் என்ன? பாவத்துக்கு நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்யணும். அதுக்குரிய மாதம் தான் இந்த ரமலான். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு சொல்லி பார்க்கிறாங்க, அவர் தண்டனையை நிறைவேற்றுங்க என்று பிடியாக இருக்கிறார். இஸ்லாத்துடைய சட்டம், இவர் திருமணம் முடித்திருந்தால், திருமணம் முடித்து விபச்சாரம் செய்திருந்தால் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும். இஸ்லாமிய சட்டம் இதுதான். கண்ணியமானவர்களே, இன்று எத்தனையோ பாவங்கள் சர்வசாதாரணமாக நடக்குது. இஸ்லாம் இந்த தண்டனைகளை வகைப்படுத்தியிருப்பதையே இந்த பாவத்தின் பக்கம் மக்கள் மீளக்கூடாது என்று விபச்சாரம், மது அருந்துவது எல்லாம் சர்வசாதாரணமாக போயிடுச்சு. கண்ணியமானவர்கள், இதெல்லாம் பெரும் பாவங்கள். கண்ணியமானவர்களை, பிறகு இந்த சஹாபி விபச்சாரம் செய்திருக்கிறார், திருமணம் முடித்திருக்கிறார், கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் கல்லால் அடித்து மாயிஸ் இப்னு மாலிக் அல்-அஸ்லமி ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே மரணிக்கிறார்கள். அவருக்கு மரணம் ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, மாயிஸ் இப்னு மாலிக் அல்-அஸ்லமிக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ் அவருக்கு மிகப்பெரிய மன்னிப்பை கொடுத்து விட்டார், அந்த மன்னிப்பை ஒரு கூட்டத்தாருக்கு கொடுத்தாலும் ஈடாகாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன? மனசு உறுத்துது, அதனால தன்னுடைய தண்டனை நிறைவேற்றிக் கொண்டார். உலகத்தில் இவருடைய தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது, மறுமையில் இவருக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடையாது. இன்று சர்வசாதாரணமாக பெரும் பாவங்களை செய்கிறோம். உலகம் நிரந்தரமற்றது, நிரந்தரமான அந்த மறுமையிலே இதனுடைய தண்டனை இருக்கிறது. அதை நாங்கள் ஒரு நிமிடம் யோசித்து பார்க்கணும் கண்ணியமானவர்களே. அந்த தண்டனைக்கு முடிவில்லை, உலகத்திலே தண்டனைக்கு முடிவு இருக்கிறது. இதை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். இந்த நிகழ்வு நடந்து கொஞ்சம் காலம் போகல, காமிதியா வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண் வாரா. ஒரு பெண் நபி அவர்கள்ட்ட வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை சுத்தப்படுத்துங்க. நபி அவங்க சொன்னாங்க, வாய்ப்புள்ள போயிட்டு வான்னு திருப்பி அனுப்ப பார்த்தாங்க. இந்த பெண் சொன்னா, யா ரசூலல்லாஹ், மாயிஸ் இப்னு மாலிக்க திருப்பி அனுப்பியதை போல் என்னையும் திருப்பி அனுப்ப பார்க்கிறீங்களா? குற்ற
என்னுடைய வயிற்றிலே வளரக்கூடிய குழந்தை என்று அந்த பெண் சொன்னோன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, குழந்தையை பெற்றெடுத்துட்டு வான்னு திருப்பி அனுப்பினான். ஏன்னு சொன்னா குழந்தையை பெற்றெடுத்து வருவதற்கு எப்படியுமே 9-10 மாசம் ஆகிரும். இது அந்த பெண் மறந்திருப்பாள். நபி அவர்கள் திசை திருப்பினார்கள். அந்த பெண் ஈமான் உள்ளவளாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது. என்ன செய்கிறாள் கண்ணியமானவர்களை, குழந்தையை பெற்றெடுத்து 10 மாசம் கழித்து திரும்ப நபி அவங்கள்ட்ட புள்ளையை தூக்கிட்டு வாரா. யா ரசூலல்லாஹ், சொன்ன மாதிரி புள்ளையை பெற்றெடுக்கிறேன், இப்ப எனக்கு தண்டனையை தாங்க. கண்ணியமானவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, குழந்தையை பெற்றெடுத்துட்ட, குழந்தைக்கு பாலை கொடுப்பது யார்? நீ தான் இந்த பிள்ளைக்கு தாய். அதனால் குழந்தைக்கு 2 வருடம் பாலை கொடுத்து விட்டு பாலை மறக்கடிக்க வச்சுட்டு வா, அதுக்கு பிறகு உன் தன்னை நிறைவேற்றேன். நபி அவர்கள் எந்த அளவுக்கு இறக்கம் பாருங்க. இந்த பெண் போகிறாள், 2 வருடம் பாலை கொடுத்து பாலை மறக்கடித்து விட்டு ஒரு ரொட்டி துண்டை அந்த குழந்தையுடைய கையில கொடுத்து விட்டு நபி அவர்கள்ட்ட வரா, யா ரசூலல்லாஹ் 2 வருஷம் பாலை கொடுத்துட்டேன், பாலை நிப்பாட்டிட்டேன், இந்த புள்ள சாப்பாடு சாப்பிடுது, இப்ப எனக்கு தண்டனையை தாங்க. இப்ப நபி அவர்கள் கொண்டுமே செய்து கொள்ள இயலாது. நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, அனுமதி அளிக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு உங்களுடைய ஹத்தை தண்டனை நிறைவேற்றுங்கள். பெண்ணாக இருந்தால் ஒரு குழி தோண்டப்பட்டு இடுப்பு வரை அந்த குழியில இறக்கப்பட்டு அதற்கு பின்னால கல்லால் அடித்து கொள்ளப்பட வேண்டும். இஸ்லாமிய சட்டம் திருமணம் முடித்திருந்தால். கண்ணியமானவர்களே, இதே போல அந்த பெண்ணுக்கு இந்த தண்டனை நிறைவேற்றப்படுது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் பெரும் ஒரு கல்லை எடுத்து அந்த பெண்ணுடைய தலையிலே போடுகிறார்கள். தலை பிளந்து இரத்தம் தன்னுடைய ஆடையில படுது. சீ என்ற வார்த்தையை பாவித்து விட்டார்கள். சீனு சொல்லிட்டாங்க, ஒரு பாவம் செய்த பெண்ணுடைய இரத்தம் ஏன் உடம்புல வருதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்தது. சொன்னார்கள், காலித் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் கொடுத்த தௌபா மதீனாவிலே 70 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தாலும் பிரிச்சு கொடுத்தாலும் ஈடாகாதுன்னா அல்லாஹ் இந்த பெண்ணை மன்னித்துட்டாள். ஒரு விஷயம் கண்ணியமானவர்களே, யாராவது ஒருத்தர் ஒரு பாவம் செய்து அந்த பாவத்துக்கு தௌபா செஞ்சிட்டா யாருமே அவரை குத்தி காட்டக்கூடாது. நீ இந்த பாவம் செய்தவன் தானே, நீ இப்படி இருந்தவன் தானே என்று அவருடைய பாஸ்ட இறந்த காலத்தை சொல்லி குத்தி காட்டக்கூடாது. ரிவாயத்ல வருது, தபரானியுடைய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்தில் இருந்து தௌபா செய்து திருந்து விட்டார். இந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து அவர் செஞ்ச பாவத்தை சொல்லி காட்டினால் அந்த மனிதர் இந்த பாவத்தை செய்யாமல் மரணிக்க மாட்டார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த பாவத்தை அல்லாஹ் அந்த மனிதருக்கு, அவர் எவ்வளோ பெரிய இறை நேசராக இருந்தாலும் சரி, எவ்வளவு கண்ணியமாக இருந்தாலும் சரி, மற்றவருடைய உரிமையில விளையாடுறதுக்கு அனுமதி இல்லை. குத்தி காட்டினால் எந்த பாவத்திலிருந்து அவர் தௌபா செய்தாரோ அந்த பாவத்தை இந்த மனிதருக்கு அல்லாஹ் நிகழ்வித்தே காட்டுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அருமையானவர்களே, அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக ரமலானை தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எந்த அளவுக்கு விசாலமானதோ இதே போல அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் விசாலமானது. இஸ்திக்ஃபாரின் மூலமாக எதை வேண்டுமானாலும் சாதித்து காட்டலாம். எவ்வளவோ சம்பவங்கள் இதற்கு ஆதாரமாக இருக்குது. பேச போனால் பல மணித்தியாலங்கள் எடுக்கும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சம்பவங்களை, சரித்திரங்களை எமக்கு சொல்லி காட்டுவது, நாமும் அதன் மூலமாக பலன் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்திக்ஃபாருடைய பத்திலே யாருக்கெல்லாம் பொது மன்னிப்பு அளிக்கிறானோ அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், மனிதன் என்ற அடிப்படையில் எத்தனையோ பாவங்களை செய்துட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், மன்னிப்பதற்கு நீ மட்டும் தான் இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்திலே வேற எந்த ஒரு இடத்திற்கும் போக முடியாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒரு பிச்சைக்காரன், ஒரு மிஸ்கீன் ஒரு கதவை தட்டி ஒன்றுமே கிடைக்காவிட்டால் இன்னொரு கதவை போய் தட்டுவான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னிடத்திலே நாங்கள் கேட்டுவிட்டு கிடைக்காவிட்டால் இங்கே போவது யா அல்லாஹ். நீ மட்டும் தான் இருக்கிறாய் யா அல்லாஹ். மனிதன் என்ற அடிப்படையில் பாவங்கள் நடந்துருச்சு யா அல்லாஹ். அந்த பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ், மறைச்சிரு யா அல்லாஹ். ரமலானின் மூலமாக யாருக்கு நீ மன்னிப்பு அளிக்கிறாயோ அந்த கூட்டத்தில் சேர்த்திரு யா அல்லாஹ். ரமலானின் மூலமாக யாருக்கெல்லாம் நீ உன்னுடைய ரஹ்மத்தை கொடுத்தாயோ அந்த கூட்டத்தில் சேர்த்திரு யா அல்லாஹ். ரமலான் மூலமாக யாருக்கெல்லாம் நீ நரக விடுதலை கொடுக்கிறாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்திரு யா அல்லாஹ். உன்னுடைய தக்வாவை
அடையக்கூடியவர்களாக எம்மை ஆக்கிறியா அல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், ரமலானை அடைந்தும் பாவ மன்னிப்பை யார் பெறவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் நபி அவங்க பதுவா செஞ்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ், அந்த பதுவாவை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பூரா உலக முஸ்லிம்களை பாதுகாத்தறியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.